ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பார்ட் 4 திருத்தணி vlog பார்க்கலாமா? ஆக்சுவலாக திருப்பதியிலே எங்களுடைய டின்னர் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 9 o'clock போல் அங்கேருந்து கிளம்புனோம் திருத்தணிக்கு வரத்துக்கு. அந்த டயர்டில் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி கரெக்டாக ஒரு மணி போல் தான் நாங்கள் திருத்தணிக்கு வந்து ரீச் ஆனோம். அங்கேயே ஒரு மண்டபத்தில் ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி பார்க்கவும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் படியேறின டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock இருக்கும். ஆனால் அங்கே மேலே வந்து நட சாத்துற டைமிங் 12 o'clock. அதனால் 2 hours நாங்கள் அந்த படி ஏறி சாமியும் பார்த்தாகணும், இல்லைன்னா நட சாத்திடுவேன்ட்டு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இப்படியே வெற்றிகரமாக என் பையன் சொன்ன கோஷத்தில் நாங்கள் படிக்கட்டை ஏறி வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து நிறைய சரியான க்ரௌடுங்க. ஆனால் எங்கள் கூட்டத்தில் மாட்டிப்போமோ நினச்சோம். ஆனால் அதுதான் நடக்கல. என்ன நடந்ததுன்னு நான் மிடிலாக சொல்கிறேன். எனக்கு தெரியும், கேளுடா. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு முக்கியமா? ஏன்னா மார்னிங் எதுவுமே சாப்பிடல. ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே நாங்கள் மோர், அதுக்கப்புறம் தர்பீஸ் தான். சரி ஓகேன்ட்டு எல்லாம் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாமி பார்க்க போயிட்டோம். இங்கே தாங்க இருக்குது மெயின் ஃபீஸ்ட்டு. என்னன்னா எங்களுக்கு முன்னாடியே ஆளுங்க பண்ணாங்க லைனில், அதுக்கப்புறம் பின்னாடியே ஆளுங்க வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இப்படி நடக்கும்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் உள்ளே போகிற நேரம் கரெக்டாக நட சாத்துற டைமிங். யாருமே டைமிங்கே பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டாக போனதே வந்து எங்கள் ஃபேமிலி தான். நாங்கள் உள்ளே போன ஒன்று அந்த டோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு செகண்டு நாங்கள் பின்ன வந்திருந்தா கூட டோர் ஃபுல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் சாமி பார்க்க முடியாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சாமி பார்க்கணுன்னா ஈவினிங் 5 o'clock மேலே தான் சாமியை பார்க்க முடியும். அது வரைக்கும் மேலே வெயிட் பண்ணவும் முடியாது. ஏன்னா குழந்தைங்கள வச்சுன்னு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கவும் முடியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என் அப்பன் முருகனோட அருளால் எப்படியோ சாமி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா கீழே இறங்கின என் பையன் அது இதுன்னு கேட்க எங்கள் வீட்டுக்காரன் வாங்கி கொடுக்க அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கே போகணும்டான்ட்டு நாங்களும் வந்துட்டோம். ரெண்டு மொட்டையும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்த்தீங்க. ஃபைனலாக நாங்கள் கிளம்புற நேரம் சரியான மழை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி கிளம்புறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்க நேரம் தான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பி அப்புறம் போகிற வழியில் ஏதாச்சும் ஹோட்டலில் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மார்னிங்லேருந்து சாப்பிடாம ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி திருத்தணிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்து பைபாஸ் வழியாக தான் போச்சு. அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் நின்று அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு அகைன் வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பொன்னேரி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கூட வந்தாங்களா நம்ம ஃபேமிலி, அவங்க எல்லாரையுமே இப்போ ட்ரா பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நம்ம சாப்பிட்டவங்க கிளம்ப போகிறோம். எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு வரலாமா? நான் சரியான டயர்டுங்க. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். நானே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே கவர் பண்ணேன். இதேமாரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.